அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சூரியன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் உற்சாகம் மிகுந்து காணப்படும். சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெறும். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில மேசராசி அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிலும் பொறுமையுடன் இருக்க வேண்டும். இல்லையெனில் வம்பு வழக்குகளுக்கும் சண்டைக்கும் ஆளாக நேரிடும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாய் வழி சொத்து கிடைக்கும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் இருக்கும். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். தாங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்கள் தகாத வழியில் ஈடுபட்டு அதனால் சில இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் ஏற்படும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் உண்டாகும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதிகள் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெற்று அதில் நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள்.
தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் நல்ல லாபமும் கிடைக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் பணம் வந்து சேரும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் தாங்கள் சற்று நிதானத்துடன் நடந்து கொண்டாலே போதும், அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறும். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெறும். ஏப்ரல் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு இருக்கும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். சொத்து சுகம் ஏற்படும். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் உண்டாகும். பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழி வகைகள் கிடைக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எதிரிகளே அஞ்சும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். தங்களது பேச்சில் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்பு சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களில் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மனமகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அடிக்கடி விருது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். வேலையில் உள்ள சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். சில அன்பர்கள் புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பேச்சில் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் மிகவும் கவனத்துடன் எந்த ஒரு செயலையும்
மேற்கொள்ள வேண்டும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொண்டு வெற்றி காண்பீர்கள். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பவர்களே தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது. தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகள் உண்டாகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலையும் சற்று நிதானத்துடன் மேற்கொள்வது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. சில கன்னிராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். பணவரவும் பொருள் வரவும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். சில கன்னிராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வெளியாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பவர்களே தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்களுக்கு சமுதாயத்தில் செல்வமும் செல்வாக்கும் பெருகும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களால் பணவரவு நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தங்களது நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிரிகளை வென்று காரியங்களை சாதிப்பதும் நடக்கும். முகம் கொடுத்து பேசாதவர்களும் தற்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். மன தைரியத்துடன் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டு முடித்து காட்டும் பக்குவமும் ஏற்படும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன்
இருப்பது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிட வேண்டாம். இல்லையெனில் பம்பு வழக்குகளுக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் அவமானத்திற்கும் ஆளாக நேரிடும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகம் ஆகும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி புரிவார்கள். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். எந்த ஒரு வேலையையும் திறம்பட எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில துலாம் ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த கவலைகள் நீங்கும். எடுத்த வேலைகள் தடையின்றி நடைபெறும். நண்பர்களின் மூலமாகவும் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். வேலையாட்களும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் வென்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். வேலை செய்யும் இடத்திலும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனைவியே கூட திடீரென எதிரியாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு எவ்வளவு இன்பமான சூழ்நிலையும் துன்பமானதாகவே தெரியும். கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளும் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். எதிலும் பொறுமையுடன் இருப்பது நல்லது. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு புத்திர பேறு ஏற்படும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் நல்ல பணவரவு உண்டாகும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல லாபம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் திறம்பட எளிதில் செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். சில தனுசு ராசி அன்பர்கள் புதிய வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு.
வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் தற்சமயம் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும், கௌரவம் உண்டாகும், மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும், பணவரவு நன்றாக இருக்கும், செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் இந்த நேரத்தில் எந்த ஒரு நல்ல முடிவுகளையும் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும், சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகம் ஆகும். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும், மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும், உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள், உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள், வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் அமையும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்கள் தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். மகர ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபலன்களின் சேர்க்கையும் ஏற்படும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களால் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். தங்களது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பேச்சில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருத்தல் வேண்டும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். பணவரவு நன்றாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வழக்குகளிலும் முன்னேற்றம் ஏற்படும். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். சில அன்பர்களது உடல்நலம் பாதிப்படைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தொலைத்தொடர்புகளாலும் சில அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நிகழும். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகளும் சில அன்பர்களுக்கு உண்டாகும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாய் மற்றும் ராசி அதிபதியான சனி பகவான் அமர்ந்தும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். கும்பராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கவனத்துடன் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் ஏராளமாக பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றியும் பெறுவீர்கள்.
நல்ல அதிர்ஷ்டசாலியாகவும் காணப்படுவீர்கள். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கும்பராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் ராசி அதிபதியான குரு பகவான் அமர்ந்தும் தங்களது ஜென்ம ராசியிலேயே புதன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குவதால் மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றி பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல பண வரவு உண்டாகும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகள் சில மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபம் கிடைக்க பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில மீனராசி அன்பர்களுக்கு வாகன வசதிகள் பெருக்கும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மற்றும் குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும் கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் செவ்வாய் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் புதன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு 12:57 வரை சந்திராஷ்டமம் உண்டு. தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு 12:57 முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி காலை 10:57 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி காலை 10:57 முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு 10:29 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு 10:29 முதல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை 9:56 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சுக்லபட்ச ஏகாதசி தேதியானது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வருகின்றது.